ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கும்போது கேது சனி சம்பந்தப்படும் போது அவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்களே தவிர மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் வெற்றி பெறுவதில்லை. மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி கேது சனி தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை நம்ம தொடர்ந்து வெளியிட்டிருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பேசினதுக்கப்புறம் இது ஒரு விரக்தி யோகம், மனசஞ்சலத்தை கொடுக்கும், தற்கொலை மனநிலை வரைக்கும் போயிட்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னதுக்கப்புறம் அதை நிறைய பேர் எடுத்தெடுத்து அவங்கவுங்க ரூட்டில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பரவாயில்ல, ஓகே, நம்ம ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு தான் நமக்கு இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம். பொதுவாக இப்போ கேது சனி காம்பினேஷன் எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். கேது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் பொதுவாகவே 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருந்தால் அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பொதுவாகவே பாவகிரகங்கள் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடங்களில் தான் இருக்கணும். ஆனால் கேதுவை பொறுத்தவரை கண்டிப்பாக 3, 6, 10, 11 இருந்தால் மட்டுமே நல்லது. மற்ற இடங்களில் இருந்தால் அந்த இடத்து சம்பந்தப்பட்ட பாதிப்பு நமக்கு அதிகமாக இருக்கும். இதுதான் நூல்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அனுபவ ரீதியாகவும் அதை நம்ம உணர முடியுது. இன்னும் சில பேருக்கு 3ஆம் இடத்தில் கேது இருக்கிற பட்சத்தில் இந்த கேது உச்சம் பெற்றிருக்கா, பகைஸ்தானத்தில் இருக்கா, நீச்சம் பெற்றிருக்கா, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவு பண்ண வேண்டிய சூழ்நிலை நமக்கு வரப்போகுது. ஆனாலும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பல நேரங்களில் இந்த உணர்ச்சிகளை உடல்லேருந்து ரொம்ப குறைச்சிடுறாரு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இதையும் அந்த கேதுவோட தன்மை, அதோட பலம், பலவீனத்தை வச்சு தான் முடிவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கோம். பொதுவாக கேது 3ஆம் இடத்துல இருந்து வலிமை பெற்று இருந்தால் அது என்ன மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்துதுன்னா, எதையும் தைரியமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கிரியேட் பண்ணுது. அடுத்தது இப்போ நம்ம சனிக்கு வருவோம். சனியை பொறுத்தவரை சனியும் ஒரு பாவக்கிரகம்தான். இந்த சனி 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இன்னும் சொல்லப்போனால் 10ஆம் இடத்தை கூட நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. சனி 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடங்களில் இருக்கும்போது அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பொதுவாக எடுத்துக்கிறோம். இப்போது சனிக்கும் கேதுவுக்கும் என்ன மாதிரியான தொடர்பு அப்படிங்கிறத பார்க்கும்போது, சனிக்கு கர்மகாரகன், இது பொதுவானது. சுக்கிரன் கலத்திரகாரகனுங்கிறதும் அதுவும் பொதுவானது தான். ஆனால் ஒரு ஜாதகத்துக்கும் அவங்க லக்கணத்தின் அடிப்படையில் எந்த கிரகம் தொழிலை குறிக்கக்கூடியது, எந்த கிரகம் முயற்சியை குறிக்கக்கூடியதுங்கிறத பார்த்துட்டு தான் நாம் இங்கே முடிவெடுக்க வேண்டியிருக்கு. அப்போ இப்படி பார்க்கும்போது பொதுவாக கர்மகாரகன் அப்படி இருக்கக்கூடிய சனி கேதுவோடு சேர்ந்தால் என்ன பண்ணுவார்? அடுத்தது கேது ஒரு கிரகத்தோடு சேரும்போது அது என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும்? இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை நம்ம நிறைய தொடர்ந்து வருஷக்கணக்கில் சொல்லிட்டு வந்திருந்தால் கூட இன்னொரு தடையும் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா? கேதுங்கிறது எப்போதுமே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அப்படிங்கிறது சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கிரகத்தோட அதோட தன்மை என்னவோ, அதோட காரகத்துவம் என்னவோ, அதுக்கு எதிர் திசையில் திருப்பி விடக்கூடிய தன்மை உள்ளதுங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த கேதுவும் சனி ஒரு கிரகத்தோட பார்த்தாலும் அல்லது சேர்ந்தாலும், அல்லது ஒரு பாவத்தை பார்த்தாலும் அல்லது சேர்ந்தாலும் அந்த இடத்த பார்த்திங்கன்னா அதுவும் பிரேக் பண்ணிவிடும் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். இப்போது பார்க்குற இடத்தையும் டீஆக்டிவேட் பண்ணும், இருக்கிற இடத்தையும் டீஆக்டிவேட் பண்ணக்கூடிய கிரகம் சனி. அதே தன்மை தான் கேதுவுக்கும் இருக்குது. கேது எப்படின்னா இந்த 3, 6, 10, 11 தவிர எந்த இடத்துல இருந்தாலும் அது நெகட்டிவ் தன்மையை தான் விளைவிக்கும். எந்த கிரகத்தோடு சேருதோ அதோடக்கு என்ன காரகத்துவமோ அதை எதிர் திசையில் திருப்பி விட்டுடுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது ரெண்டுமே நெகட்டிவ் கிரகம். இந்த 2 நெகட்டிவ் கிரகம் ஒரே ஒரு இடத்துல ஏதாவது சேர்க்கையிலையோ பார்வையிலையோ இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது சனிங்கிறது கேது சனி ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக வேலை பாதிப்புங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே நிறைய சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நாடி விதிகளை பார்க்கும்போது பல நேரங்களில் அதை தாண்டி அவங்க நவர மாட்டுறாங்க. சனின்னா கர்மகாரகன்னா அதை தாண்டி நவரவே மாட்டாங்க. இந்த லக்னத்துக்கு அவர் என்ன காரகத்துவம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நாடி விதிகள்ங்கிறது துல்லியமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். அதையும் கவனத்தில் அடிப்படையாக வச்சுக்கணுமே தவிர அதை மட்டுமே அடிப்படையாக வச்சுக்கிட்டு சொல்ல முடியாதுல்ல. இப்போ சனி கேது அப்படின்னு சேர்ந்தாலும் பார்த்தாலும் அது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா அதுக்கு பேரே விரக்தி யோகம் அப்படின்னு பேர். அதாவது அவர்கள் என்ன வேலை செஞ்சாலும், என்ன படிச்சிருந்தாலும், இல்லை என்ன மாதிரியான குடும்ப சூழல் வசதியாக பிறந்திருந்தாலும் சரி, ஒரு கஷ்டமான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அவர்களுடைய மனசில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு விரக்தி இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எவ்வளவு எது கிடைச்சாலும்
எது கிடைக்கலையோ அதை பற்றியே அவங்களுக்கான சிந்தனை போயிட்டுருக்குதுல, அந்த மாதிரி சில பேருக்கு போயிட்டுருக்கோம். சில பேருக்கு எதுவுமே இருக்காது, நமக்கு எதுவுமே இல்லையேங்கிற சிந்தனையிலே ஒரு விரக்தியில் போயிட்டுருக்கோம். இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இவ்வளோ நல்ல படிப்புகள்லாம் படிக்க வச்சுருக்காங்களே, நமக்கு படிப்பு ஏறலையேங்கிற சில பேருக்கு வந்து அந்த ஒரு மாதிரியான ஒரு மனப்பான்மை போயிட்டுருக்கும். சில பேருக்கு வாழ்க்கை நிறைவாக அமையலையே அப்படிங்கிற ஒரு விரக்தி போயிட்டே இருக்கும். அப்போது இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிறது என்னென்ன இருக்குதோ இந்த இருக்கிறத விட்டுட்டு நமக்கு மனசில் சில தேடுதல்கள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும். எல்லாருக்குமே உண்டு. எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே சில ஆசைகள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும். இது எல்லாருக்கும் நிறைவேறிடுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நிறைவேறது இல்லை. இருந்தாலும் நடக்கிற சூழ்நிலையை வச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன நோக்கி மூவ் ஆகணும்னு நினைக்கிறாங்கல்ல, இந்த சிந்தனை வந்து இந்த சனிக்கும் கேதுவும் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சற்று குறைவாக இருக்கும். எதுவும் இல்லையே, இது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா, இதனால் நம்ம பிரச்சனையாயிருமா, இந்த சிந்தனை இருக்கும். இந்த சிந்தனை ஓட்டத்திலேருந்து அவங்க முதல்ல வெளியில் வரணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறது. அடுத்து தொழிலை கையை வைக்குமானா, தொழிலை மட்டும் இல்லை, அவங்க என்னென்னலாம் விரும்புகிறாங்களோ அதெல்லாம் கிடைக்காம பார்த்துக்கிறது தான் இந்த சனியோட வேலை. இப்போ ஒரு பக்கம் சொல்கிறோம் இல்லையா, சனியும் ஒரு நெகட்டிவ் கிரகம், கேதுவும் ஒரு நெகட்டிவ் கிரகம். இப்போ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ்னு தானே எடுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படி ஆகாது. சக்கரை பந்தலில் தேன்மாழி பொரியறது வந்து அது ஒரு மகிழ்ச்சியோட உச்சகட்டம்னு சொல்லுவோம். நம்ம நிறைய இடங்களில் கதைகள்லாம் படிக்கும்போது நையாண்டித்தனமாக சில கதைகளை சொல்லுவாங்க. பருத்தி புடவையாக காய்க்கிறதே பெரிய சந்தோஷம். பருத்திக்கு காய்க்க மட்டும்தானே தெரியும், அதுக்கப்புறம் தான் நம்ம நூல் நூக்கணும். அப்போ பருத்தி புடவையாக காய்க்கிறது எப்படி ஒரு அற்புதமாக இருக்கும். இது வந்து நல்ல நேரத்துக்கு சொல்கிறது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, குதிரை குப்புற தள்ளினது இல்லாமல் குழி பறிக்குது அப்படின்னு கேட்பாங்க. குதிரை தப்பி குப்புற தள்ளி விட்டு ஓடுனா பரவாயில்ல, அது குழி பறிச்சும் தள்ளி விட்டுதுன்னா எவ்வளோ இடைஞ்சல் இருக்கும். அப்போ குதிரை குப்புற தள்ளி விட்டு அது குழி பறிக்கிற வேலையும் சேர்த்து செய்தால் அதுதான் கேது சனிங்கிற எடுத்துக்கணும். அப்போ நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நாம் ஏதோ ஒரு காரணங்களாக தட்டி கழிச்சிட்டு பின்னாடி வருத்தப்படுவோம். அல்லது நமக்கு எவ்வளவு திறமை இருந்தும் சில நேரங்களில் சில வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காம போகும். சில கிடைச்ச வாய்ப்புகளை சில நேரங்களில் பயன்படுத்த முடியாமல் போகும். சில பேருக்கு அது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம், இல்லை வாழ்க்கையே அமையலையேங்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அப்படி இல்லையா, ஏன்டா நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்தாங்கிற ஒரு பிரச்சனை இருக்குல்ல, இதை வச்சு தான் அந்த இடத்துல சொல்லுவாங்க. என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதில் நிறைவடைய மாட்டார்கள். எது கிடைக்கலையோ அதை நோக்கி தான் போயிட்டுருப்பாங்க. இதை என்ன சொல்லும்போது ஒரு சித்தர்களோட மனநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சித்தர்களோட மனநிலைங்கும் போது எல்லாத்தையும் துறந்து இருக்கிறது தானே சித்தர்களுடைய மனநிலை. அந்த மனநிலைக்கு வரும்போது இவர்கள் வந்து அடுத்த சொசைட்டிக்கு, அடுத்து வரக்கூடிய சமூகத்துக்கு சில பங்களிப்புகளை கொடுத்துட்டு போக முடியும். அது இப்போ உள்ள சூழ்நிலை நினைக்க முடியுமா? ஏன்னா எல்லாருக்குமே நம்ம வயசில் உள்ளவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம வயசில் உள்ளவங்களாம் சொந்த வீடு வாங்கிட்டாங்க, நம்ம வயசில் உள்ளவங்கெல்லாம் கார் வாங்கிட்டாங்க. இந்த சிந்தனை தானே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுதான் காரணம். இப்போது இந்த கோச்சார சனி கேதுவை பார்க்கும்போதும் அல்லது கோச்சார கேதுவை சனி பார்க்கும்போதும் சில நேரங்களில் இந்த நெருக்கடிகள் சற்று அதிகமாகும். சில பேருக்கு அப்படியே தலைகீழ இருக்கே, என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சனிக்கு நம்ம கடுமையான பகை கிரகங்கள் இருக்கும்போது சூரியனையும் செவ்வாயும் தான் முதல்ல எடுப்போம், அடுத்தது கேதுவையும் எடுப்போம். கோச்சார சனி நம்ம ஜென்ம ஜாதகத்தில் உள்ள கேதுவோட சேரும்போது இந்த நெருக்கடியை கொடுக்குங்கிறது உண்மை. அதே சமயம் இந்த சனியோட பார்வை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, சனி வந்து இருக்கிற இடத்துலேருந்து 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்கும். அந்த இடத்துல சனிக்கு வந்து நட்பு கிரகம்னு கூடிய சுக்கிரன் இருந்திருந்தால் இந்த நெருக்கடியை அந்த சுக்கிரன் கட்டுப்படுத்திடுவார். எவ்வளவுதான் நெருக்கடி இருந்தாலும் எனக்கு தேவையானது எங்கேருந்தோ கிடைச்சிதுன்னு சொல்கிறோம்ல, அப்படி கிடைச்சிரும். ஒருவேளை கேதுவோடு தொடர்புடைய கோச்சார சனி இன்னொரு கிரகமான புதனோடு சம்மந்தப்பட்டிருந்தாலும் என்ன நெருக்கடிகள் கொடுத்தாலும் அதற்கு தேவையான கடனோ இல்லை வேறு பிரச்சனையோ அது இன்னொரு இடத்துலேருந்து செய்வதற்கு அது வந்து ஒரு வழியை வகுத்து கொடுத்துரும். அப்போ கேதுவும் சனியும் சம்மந்தப்படுதான்னு மட்டுமே பார்க்காம சனி வந்து கேதுவை பார்த்தாலும் சேர்ந்தாலும் சனியோட பார்வையில் வேறு ஏதாவது நட்பு கிரகங்கள் அதோட சம்மந்தப்பட்டிருக்கான்னு பார்க்கும்போது இந்த நெருக்கடிகள் வந்து சற்று தளர்ச்சி அடையும். இது வந்து கோச்சாரத்துலேயும் பார்க்கணும், அவங்கவுங்க பிறந்த ஜாதகத்துலேயும் பார்க்கணும். எடுத்தோடனே சனி கேது சேர்ந்துருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து விரக்தி அடைய மாட்டாங்க, எல்லாம் தொழிலில் சாதனை படைச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து அது தவறான முடிவை ஏற்படுத்துங்கிறதுனால இதை நம்ம பார்க்கணும். இது வந்து சனி கேதுனாலே நீங்கள் சித்தர் மனநிலைக்கு வந்துடுவீங்க. சனி கேதுவை மட்டும் பார்க்கதா இல்லை கேதுவோட மட்டும் சேர்ந்துருக்கான்னு மட்டும் பார்க்காம சனியோட பார்வையில் மற்ற கிரகங்கள் சம்மந்தப்படுதா, இல்லை சனியோட சேர்க்கையில் மற்ற கிரகங்கள் சம்மந்தப்படுதா, ஜாதகத்திலும் சரி கோச்சாரத்திலும் சரி, இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு முடிவுக்கு வாங்க. அப்படியும் நெருக்கடியாக இருந்தால் சித்தர் வழிபாட்டை மட்டுமே சனிக்கிழமை அன்னைக்கு மேற்கொள்ளும் போது இது வந்து அவர்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்குங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.